காலையில் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பினேன். ஸோ எனக்கு காஃபி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு காஃபி போட்டுட்டேன். ஸோ காஃபி போட்டு எப்போவுமே அதை குடித்து முடிச்சுட்டு ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் இன்றைக்கி எந்த இதுவும் படிக்க வேணாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஸோ குடித்து முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்க போது என்னோடய கசின் என்னோடய வீட்டுக்கு வந்திருந்தா. ஸோ அவளுக்கு எக்ஸாம் லீவு. ஸோ எக்ஸாம் லீவில் எப்போவுமே ஸ்கூலில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் கொடுப்பாங்க, அசைன்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ அது பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போ வந்திருக்கும்போது சில திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ அதை வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு நான் எடுத்த இந்த வீடியோஸ்லாம். ஸோ அவன் வச்சுருக்கிற இந்த ஃபைபர் கேஸ்டலோட இந்த ஹைலைட்டர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ். அண்ட் நீங்கள் யாராவது ஸ்கூல் படிச்சிட்ருக்கீங்க அண்ட் காலேஜ் படிக்கிறீங்க, நீங்கள் படிக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்பவே அழகான பேஸ்டல் கலர்ஸ். அண்ட் எனக்கு இதிலேயே ரொம்ப பிடிச்சது இந்த சாஃப்ட் லிலாக், அந்த லாவெண்டர் கலர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஐஸ் ப்ளூ, ஃப்ரெஷ் பிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே கலர்ஸ் இதில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதை அவள் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த டைரி, இதையும் நான் காமிக்கலான்னு பார்த்தேன். நிறைய பேர் டைரி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அண்ட் ஆஸ்தட்டிக் கலர்ஸில் கிடைக்கிது. அண்ட் பேப்பருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகான பேப்பர்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற பேப்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அவள் வாட் இஸ் இன் மை பவுச் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவள் நிறையா திங்ஸ் வச்சுருந்தா. இது எசென்ஷியல் பவுச் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதில் ஒரு ஸ்டேப்லர் அண்ட் க்ளூ, பென்சில், பென்னு, டேப்பு, இந்த ஸ்டிக்கி நோட்ஸ், இந்த மாதிரி பெரிய க்ளூ, இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம். ஸோ இதெல்லாம் காமிச்சு முடிச்சாச்சு. நிறைய பொருட்கள் வச்சுருந்தா. ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போது இவ்வளோ பொருள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நிஜமாகவே கிடையாது. அண்ட் இது தான் மெயின் பவுச்சுன்னு சொல்லியிருந்தா. இதில் நிறையா இந்த ஸ்டிக் பென்ஸ், அப்புறம் ஒயிட்னர், ஸ்கேலு, பென்னு, பிளாக் பென், ப்ளூ பென், பென்சில்ஸ் அண்ட் நிறையா வச்சுருந்தா. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் மேகி பண்ணியிருந்தாங்க, அதை சாப்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு அவளோட அசைன்மெண்ட் ஒரு வகை எழுதி முடித்தாச்சு. ஸோ இதை வச்சு ஹைலைட்டர் வச்சு தான் அந்த பென் வச்சு அவள் ஹைலைட் பண்ணிகிட்டு இருந்தாள். அதை பண்ணி முடிக்கும் போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அழகான லுக் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். இந்த பிஸ்கட் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருந்தோம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் விலாக் பார்த்துட்ருந்தோம். எங்களுக்கு போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் விலாக் பார்த்துட்டு அண்ட் காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் அவள் கொஞ்சம் மேக்ஸ் பார்க்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொன்னால். ஸோ அதனால் அவளுக்கு சில டவுட் இருந்துச்சு. அதனால் அவள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அந்த டவுட் கிளியர் பண்ணிவிட்டு அந்த மேக்ஸ் பார்த்துட்ருந்தா. அண்ட் என்னோடய சிஸ்டர் வெளியே போயிட்டு வரையிலே எங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் முடிஞ்சு. பாய்.